குண்டுமணி தங்கம் கூட இல்லைங்க. மகளுக்கு கல்யாணம் எப்படி பண்ணுவேன்னு தெரியல. ஐயா, எங்களை காப்பாத்துங்க. கதிர்வேல் என்ற ஒருத்தனை ஏமாத்தினேன். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க எல்லாம் இறந்ததாக போர்ஜரி பண்ணி டிஆர் கட்டியும் பத்திரப்பதிவு கட்டியும் விற்கிறதுக்கு பிளாட் போட்டுக்கிறாங்க. 22 வயசுல ஒரு பொண்ணு கல்யாண பாதிக்கத்துல வர மாப்பிள்ள எல்லாம் வராங்க. ஒரு குண்டுமணி போடுறதுக்கு யோகத்தி இல்லாத நான் நிக்கிறேன். நான் 22 வயசு மகளுக்கு திருமணம் செய்து வைக்க குண்டுமணி தங்கம் கூட இல்ல. 15 கோடி ரூபாய் சொத்தை ஏமாத்தின தம்பி மீது நடவடிக்கை எடுக்க அரசு அதிகாரிகள் முன்வராததால வழக்க தொடர நான் என்னோட கிட்னிய வித்துதான் வழக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கையில தாலி கயித்தையும் இன்னொரு கையில பதாகையும் ஏந்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி பரிதாபமா நின்ன தந்தைய பார்க்கும் போது வராத கண்ணீரும் வந்துருங்க. என்னுடைய உயிருக்கு, என் குடும்பத்து மரணத்துக்கு டிஆர் பத்திரப்பதிவு நாட்டுமல்லி சார் பதிவாளர் இவங்க தான் காரணம். நான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க போறேன். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அடுத்த நரியநேரி பகுதியில வசிக்கிறவர் தான் வாசு. காலஞ்சென்ற அவரோட தந்தை மணிக்கு மொத்தம் 7 பிள்ளைகள் இருக்காங்க. ஓட்டுநரா வேலை பார்த்துட்டு வர வாசுவோட தந்தைக்கு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுகா காத்தாரி கிராமத்துல இருக்கிற 6 ஏக்கர் நிலத்தை இவரோட சகோதரர்களான கௌதம் மற்றும் கதிர்வேல் ஆகிய இருவரும் சேர்ந்து 5 பிள்ளைகளும் இறந்துட்டதா போலீஸ் சர்டிபிகேட் வாங்கி சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மோசடி செஞ்சு பட்டா போட்டு விற்க ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்துக்காக மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலரும் நாற்றம்பள்ளி சார் பதிவாளரும் லஞ்சம் வாங்கிட்டு அவங்க 2 பேருக்கும் துணை போயிருக்கிறதா வேதனையோட வாசு தெரிவிச்சாரு. இதை தடுத்து நிறுத்த சொல்லி பல முறை அதிகாரிகள் கிட்ட மனு அளிச்சும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்த வாசு ஒரு கையில மஞ்சள் தாலி கைத்தையும் மறு கையில தனக்கு துரோகம் செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மனு கொடுக்க வந்த காட்சி பரிதாபமா இருந்துச்சு. இது சம்பந்தமா நீதிமன்றத்தை நாடி இருக்கலாமேன்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்டபோது என்னோட 22 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணவே ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்ல, இதுல நான் எங்க வழக்கு போடுறதுன்னு நொந்து பேசினாரு வாசு. அப்படியே வழக்கு போடணும்னா என்னோட கிட்னிய வித்துதான் நான் வழக்கு போடணும்னு சொல்லது இறங்காத கல் மனசும் இறங்கித்தான் போகணும். இதுக்கு ஆட்சியர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.